மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த சிறுமுகை வனசரக பகுதியில் தாய் யானையை பிரிந்து சுற்றித் திரிந்த சுமார் 10 மாத குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டு பராமரித்து வருகின்றனர். குட்டி யானையை அதன் தாயுடன் சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சிறுமுகை வனசரகத்திற்குட்பட்ட குமரன் சாலை வனப்பகுதியில் நேற்று முதல் ஒரு குட்டி யானை தனியாக சுற்றித் திரிவதையும் தனது தாயை தேடி அங்கும் இங்கும் ஓடியதையும் அப்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் பார்த்துள்ளனர். உடனடியாக அவர்கள் சிறுமுகை வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததோடு குட்டி யானையை வனத்துறை முகாமிற்கு அருகே அழைத்து வந்தனர். மீட்கப்பட்ட குட்டி யானைக்கு தீவனங்கள் கொடுத்து வனத்துறையினர் பராமரிக்க தொடங்கினர். யானை சற்று சோர்வாக இருந்ததை கண்ட வனத்துறையினர் வனத்துறை மருத்துவர் சுதாகரை வரவழைத்து அதன் உடல்நிலையை பரிசோதித்தனர். குட்டி யானையின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அது பிறந்து சுமார் 10 மாதங்கள் ஆகியிருக்கும் என்றும் ஏதோ ஒரு காரணத்தினால் தாய் யானையை பிரிந்திருக்கலாம் என்றும் தெரியவந்தது. பின்னர் யானையின் சோர்வை போக்க 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டதுடன் பழங்கள் மற்றும் சத்தான தீவனங்கள் வழங்கப்பட்டன. இதனை அடுத்து குட்டி யானை மீண்டும் சுறுசுறுப்புடன் சுற்றி வர தொடங்கியது. குட்டி யானையை அதன் தாயுடன் சேர்க்கும் பொருட்டு தாய் யானையை தேடும் பணியை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். குட்டி யானை கண்டறியப்பட்ட இடம் சத்தியமங்கலம் வனப்பகுதியை ஒட்டி இருப்பதால் அங்குள்ள வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு தேடுதல் பணி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. குட்டி யானையின் தாய் யானை இருக்கும் கூட்டத்தை கண்டறிந்தால் உடனடியாக குட்டியை அதனுடன் சேர்க்க ஒரு வனக்குழுவும் முகாம் பகுதியில் உள்ள குட்டியை பராமரித்து பாதுகாக்க மற்றொரு வனக்குழுவும் இணைந்து பணியாற்றி வருகின்றன.